ஸ்ரீ குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அன்பான ஜோதிட நண்பர்கள், ஒரு மனிதனுக்கு தேவையானது வீடு, வாகனம், பூமி என்று சொல்கிறார்கள். இதற்கு யார் காரகன் என்றால் செவ்வாய் ஒருவர். இந்த செவ்வாய் உங்களுடைய நல்ல இடத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு வீடு, வாகனம், பூமி எல்லாமே கிடைக்கும். ஆனால் சரியான இடத்தில் இல்லாத காரணம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கடைசி வரைக்கும் ஒரு வீடு கிடைக்கலையே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏன் கிடைக்கவில்லை என்று அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு காலகட்டத்தில் உங்களோட மூதாதையர்கள் யாராவது சொத்தையோ சுகத்தையோ அனுபவித்து விடாமல் அதை தங்களுக்கு கிடைத்து கொண்டார்கள் என்றால் அதை தோற்றவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை வாழ்த்தி விட்டு போவார்களா? முடியவே முடியாது. அவர்கள் வயிற்றெரிச்சலுடன் பேசும்போது என்னுடைய சொத்தை அபகரித்து கொண்டானே, இவன் எப்படி இருப்பான் என்று அவர்கள் உங்களுக்கு சாபம் விட்டு சொல்வார்கள். ஆகையால் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட செவ்வாய் நீங்கள் பிடுங்கிய சொத்தையும் பிடுங்கிய பொருளையும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுத்து காப்பாற்றுவாரா? முடியவே முடியாது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு முறையான முறையில் சொத்து சேர்க்க வேண்டும். உங்கள் உழைப்பில் அந்த சொத்து சேர்க்க வேண்டும். அடுத்த ஒரு சொத்தை அபகரித்தால் என்ன நடக்கும்? இதை நீங்கள் நிறைய இடத்தில் பார்த்திருக்கலாம். இது நிறைய பேர் எப்படின்னா இப்படி அதையெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து எப்படி அந்த குடும்பமே காணாமல் போயிருக்கணும் நினைத்து பாருங்க. குடும்பமே இருக்காது. அதனால் செவ்வாய் கொடுக்கிறவரும் அவரே, உன்னிடத்திலிருந்து எடுக்கிறவரும் அவரே. அப்போது சரியான இடத்தில் இல்லாது இருந்து பாவ புண்ணியத்திற்கு நீங்கள் பயப்படாமல் பாவத்தையே செய்திருந்தால் நடக்குமா? நடக்காது. ஆகையால் பாவத்தை எந்த வழியில் வெளியே கொண்டு போகலாம் என்று பாருங்கள். சரி, செய்த பாவத்தை திரும்பவும் செய்யாமல் இருக்க பல தான தர்மத்தை செய்யுங்கள். பல பேருக்கு உதவி செய்யுங்கள். பல அநாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். படிக்கும் குழந்தைகள் ஏழையாக இருக்கும் நிறைய இடத்தில், அந்த இடத்தில் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்படியெல்லாம் செய்தால் உங்களுடைய பாவம் உங்களை விட்டு அகலும். அதை விடுத்து நீங்கள் எதையுமே செய்ய மாட்டேன் என்று நினைச்சா அது உங்களுக்கு உண்டான கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால நண்பர்களே, இதையெல்லாம் செய்து நல்ல முறையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது குரு என்பவர் இருக்கிறார். குரு என்பவர் இதிலே 2 குரு இருக்கிறார்கள். ஒருவர் தேவகுரு, ஒருவர் அசுரகுரு. தேவகுரு நல்லதை தான் செய்வார். நீங்க நல்ல இடத்திலே இருந்து அங்கே நட்சத்திரங்கள் விதி மாறி இருந்தால் அங்கே பிரச்சனை என்றால் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பார். அது என்ன நடக்கிறதோ நடக்குது என்று போய்விடுவார். அப்போது குரு இந்த இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு, ஏன் நமக்கு இது செய்யவில்லை என்று நினைத்தால் நீங்கள் முன்னதாக நடந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் சரியாக நடந்து இருந்தால் குரு உங்களை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றியிருப்பார். ஏன் காப்பாற்றவில்லை? அதையெல்லாம் சிந்தியுங்கள். இப்போது அசுரகுரு என்பவர் இருக்கிறார். அந்த அசுரகுரு உங்களுக்கு கடைசி வரைக்கும் நேர்மையான பணத்தை கொடுப்பாரா என்றால் கிடையாது. ஒருவனுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் என்கிறார்கள். அந்த 20 வருஷத்தில் 20 வருடமும் உங்களுக்கு பணமும் பொருளும் கொடுத்தால் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? சந்திர மண்டலத்துக்கே சென்று விடுவீர்கள். ஆகையால் அந்த தசா புத்தி காலத்தில் மட்டும்தான் அவருக்கு தகுந்த திசை இல்லாது, இவருக்கு தகுந்த திசை இல்லாது என்று சொல்லி வைத்திருக்கிறது. ஆனால் அதுவே அந்த திசா புத்தியும் உங்களுடைய கர்மாவும் சரியாக இருந்தால்தான் பணம் சேரும், பொருட்களோட நீங்கள் வாழ்வீர்கள். இல்லை என்றால் முடியவே முடியாது. ஏனென்றால் நல்ல தேவகுரு கொடுத்த பணமே சில பேருக்கு சரியாக நிற்பதில்லை. சரியான முறையில் நான் வாழ்கிறேன், சரியான முறையில் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் வாழவில்லை என்று நினைக்கும் போது அது மூதாதையருடைய அவர்கள் செய்த பாவம் இங்கேயே வந்து சேரும்.
ஆனால் தப்பான வழியில் வந்த பணம் அதுவே நிற்கவில்லை, தப்பான வழியில் வந்த பணம் எப்படி நிற்கும் என்பதை நீங்கள் யோசனை செய்து அதன் பிரகாரம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கடுத்து புதன் என்ற ஒரு புதன் கோள். இந்த புதன் கோள் எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்கணம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு 4வது இடமே கன்னி. அந்த மிதுன லக்கணத்துக்கு 4வது இடம் கன்னி என்றால் உங்களுடைய படிப்பு, நீங்கள் எப்படி படிப்பீர்கள், நீங்கள் எந்தெந்த படிப்பை படிக்க முடியும், இதன் மூலம் எப்படி நீங்கள் எந்த உத்தியோகத்தில் போக முடியும் என்பது கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறியும் போது சரியான முறையில் 4வது அந்த புதனே இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தால் 4வது சுத்தமான இடம், 4 கோன் அந்த புதன் லக்கணத்தில் இருக்கிறதால் அவன் உண்மையாக வாழ்ந்து நல்ல படிப்பறிவாளியான ஆகி நல்ல சொத்துக்களை சேர்ப்பான். அந்த 4வது இடத்துக்கு அடுத்தோம்னா 5வது இடம், அதுவும் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் இது எல்லாம் நன்றாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவே 4வது இடத்தில் சரியான முறையில் கிரகம் நட்சத்திரங்கள் அமைந்திருந்து 5வது இடம் கெட்டு போயிருந்தால் சில கஷ்டங்களை தான் கொடுக்க ஆரம்பிப்பார். அதை பரிகாரமாக எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே செய்து கொள்ள வேண்டிய முறையில் இருக்கிறது. ஆகையால் நண்பர்களே, மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமே தவிர மிருகமாக வாழ்ந்து அவனுக்கும் நல்லது இல்லாமல் குடும்பத்திற்கு நல்லது செய்யாமல் போவது ஒரு சரியான காரியமே அல்ல. அதனால் நண்பர்களே, இதையெல்லாம் செய்தால் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வாழ்க்கையை நீங்களே கையில் எடுங்கள். முன்னேற்றத்துக்கு உண்டான ஆயுதத்தை நீங்களே கையில் எடுங்கள். அந்த ஆயுதம் நல்ல ஆயுதமாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவரை வெட்டி சாய்த்து விட்டு அதிலே நான் மேலே வர வேண்டும் நினைத்தால் நடக்காது. இன்றைக்கு நிறைய பூமி இப்படி பொருள் பூமி மீது ஆசைப்பட்டு எதை எடுத்துக்கொண்டு போகிறோம். நீங்களே சிந்தித்து பாருங்கள். நமக்கு தேவை என்ன? உடுக்க உடை, படுக்க இடம், பசிக்கு சாப்பாடு. இதை எப்படி எடுப்பது, எப்படி வாழ்வது என்று சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் தவறான முறையிலே கையில் எடுத்துவிட்டு இறுதியிலே தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும், அதாவது ஒரு மனிதன் அட்லீஸ்ட் ஒரு 80-90 வயசுவாக வாழணும். இப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். இடையிலே 20 வயது 30 வயது இப்படிப்பட்ட வயதில் தங்களுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்கிறீர்கள். இது தேவையா? ஆகையால் நண்பர்களே, வாழ்க்கை என்ற பாதையை சரியான முறையில் அதில் முள் படுக்கை போட்டு அதன் மேல் ஏறி குத்துது, காலிலே குத்தி ரத்தம் வருவதற்கு செய்து கொள்கிறார். வாழ்க்கையிலே எத்தனையோ முறை இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி நீங்கள் வெளியே வர வேண்டும் இருக்குது, ஆனா வரவே முடியாத ஜாதகம் இருக்குது. ஆகையால அதை வர வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். நான் ஒரு தவறை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அந்த செய்துவிட்டு அதை முறைப்படுத்துவது எந்த வகையில் நியாயமாகும்? மனிதன் நிறைய தவறுகள் செய்கிறான். அந்த தவறு செய்வனை தட்டி கேட்கும்போது தட்டி கேட்டவன் வெட்டப்படுகிறான். இது நிறைய நடக்கிறது. அதனாலே மக்கள் எல்லாம் இவங்ககிட்ட ஏன் நம்ம போய் நிற்கணும்? 2 பேர் தான் இருப்பான் ஊர்ல ரவுடின்னுவான். ஆனா அங்க 1000 பேர் நீங்க இருக்கிறீங்க. அந்த ரவுடியை அவங்களால அடக்க முடியாதா? முடியும். ஏனென்றால் பயம். இப்படிதான் இன்றைக்கு சுழன்று கொண்டு இருக்கிறோம். அதாவது எல்லாவற்றையும் தனி மனிதன் ஒருவன் எதையுமே அடைய இந்த இடத்தில் நல்ல எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதன் அவன் எப்படிப்பட்ட செல்வாக்கில் இருக்கிறான், எப்படிப்பட்ட செல்வாக்கிறான், இல்லாதவனுக்கு எப்படி என்று தான் நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் மனிதன் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளும். நான் இப்போ சாக்கடையிலே திடீரென்று ஒரு மனிதன் வீழ்ந்து விடுகிறான். அந்த சாக்கடையில் இருக்க அழுக்கு, அந்த நாற்றம், இதையெல்லாம் போக்க நிறைய தண்ணீர் ஊற்றி குளித்து நல்லா சோப்பை போட்டு கழுவி சரியாகி விட்டதா என்று நினைக்கிறான். ஆனால் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை எந்த சோப்பை போட்டு வெளியே அனுப்ப முடியும்?
உள்ளம் என்ற அறிவாற்றல், உண்மை என்ற அறிவாற்றலால் தான் அதை வெளியே அனுப்ப முடியும். ஆகையால் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு யோகத்தில் இப்படி சொல்றோம் அப்படி சொல்றோம்னா ஒரு மனிதனை மனிதனாக்குவது தான் ஜோதிடம். அவனை கோழையாக்கி கீழே தள்ளுவது ஜோதிடம் அல்ல. ஒரே நாள் செய்துவிட முடியாது. ஒரே நாளில் இந்த ஜோதிடத்தின் தோஷங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட முடியாது. ஆகையால் தோஷம் என்பது எதற்கு வைத்தார்கள்? இந்த தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் எதுக்கு வைத்தார்கள்? அது பாவத்தின் சம்பளம். அந்த பாவத்தின் சம்பளத்தை வெளியே கொண்டு போவதற்கு தான் பரிகாரம் என்ற ஒன்றை வைத்தார்கள். அந்த பரிகாரத்திற்கு தான் சில கோயிலுக்கு சென்று நீங்கள் புண்ணியம் தேடுங்கள் என்கிறார்கள். ஆனால் கோயிலுக்கு சென்று விட்டு புண்ணியத்தை மனிதன் தேடுகிறானா? அப்படி தேடினால்தான் நன்றாக இருக்கும். ஆனால் அதனால்தான் மனிதன் பாவத்தை கையில் எடுக்காமல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதன் மூலம் யாருக்கு நல்லது செய்கிறோம் என்று செய்யுங்க. நல்லதே செய்ய முடியவில்லை என்றாலும் ஒருவருக்கு தீங்கு செய்ய நினைக்காதீர்கள். இந்த தீங்கு செய்தால் நாம் எப்படி வாழ்ந்துட முடியும்? சிறிது சிந்தித்து பாருங்கள். அதனால் சிந்திக்க தெரிந்த மனம்தான் சாதனை செய்ய முடியும். அதனால் ஜோதிடத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்கு, எது வேணாலும் இருக்கு. இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, எந்த இடமே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? கூண்டோட போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு இப்படிதான் இருக்கணும், இருக்க வேண்டும் என்று மனிதனை நினைக்கிறோம். நான் இப்படித்தான் வாழ்வேன் என்றால் அவன் எப்படி மேலே வர முடியும்? சில தவறுகளை இன்றைக்கு நன்றாக தெரிந்தவர்களும் நன்ற அறிவாளிகளும் தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுக்கு தவறு என்று நினைப்பதில்லை. அதற்கு வேறொரு உதாரணம் ஏதாவது சுட்டி காட்டி அதிலிருந்து வெளியே போகிறது, வெளியே பார்க்க போகிறது. அதனால் நண்பர்களே, உங்களுடைய எதையும் ஆராய்ந்து உங்களுடைய உடல் தான் ஜாதகம். தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது தெரிந்துதான் வாழ வேண்டும். அதனால் சிந்தியுங்கள். எப்படிப்பட்ட சிந்தித்தால்தான் திறம்பட வாழ முடியும். ஆகையால் சிந்தித்து செயலாற்றுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமானால் எங்களை பாருங்கள். அதற்குண்டான கைபேசி நம்பர் எங்கே ஏது என்றெல்லாம் கொடுக்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் என்கிட்ட பேசலாம், நேரடியாக வரலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். நான் சொல்லிய கருத்தில் மறுபடியும் சொல்கிறேன். தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். முறையான ஜோதிடத்தை தான் கரெக்டாக நாங்கள் சொல்ல போகிறோம். ஆகையால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது இருந்தால் என்னை அணுகுங்கள் என்று உங்களை நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.